அவங்கலாம் எப்படி வேணா போடுறாங்களே, சில பேர் போடுறாங்க, எப்ப வேணா போடுறாங்க வீடியோ, எந்த டைம் வேணா போடுறாங்க, நினைக்கிறப்பெல்லாம் போடுறாங்க. நீங்க பாருங்களேன், அவங்க வந்து போகும், ஒரு அளவு தான் போகும், அதோட ஸ்டாப் ஆயிடும். 2K போகும், 3K போகும், அதோட ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு மேலலாம் போகாது. ஒரு நல்ல யூடியூபரா இது எனக்கு ஒரு பேஷன், என்னோட பேஷன், நான் இப்படிதான் வளருவேன் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து கரெக்டா ப்ராப்பரா இதெல்லாம் நம்ம பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால வளர முடியும். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ கொண்டு வந்திருக்கேன். நம்ம எப்பவுமே அனுபவ பாடங்கள் வந்து நம்ம நிறைய கத்துக் கொடுப்போம்ல, அனுபவ பாடங்கள் தானே நம்மளுக்கு நிறைய விஷயம் கத்துக் கொடுக்கும். யூடியூப் பத்தி தான் கொண்டு வந்திருக்கேன். ஸ்மால் சேனல், குட்டி சேனல் இருக்கும்ல, புதுசா சேனல் ஆரம்பிச்சிருப்போம்ல, நம்ம சேனல் வந்து குட்டியாவே இருக்கு, வளரவே மாட்டேங்குது. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு தானே. டவுட் மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய கவலை. எனக்கும் இருந்துச்சு, இப்பயும் இருக்குது. ஏமா நீயே 20,000 சப்ஸ்கிரைபர் தான் வச்சிருக்க, நீ இதை பேசுறியான்னு மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. ஆனா நம்ம தாங்க பேசணும், நம்ம தானே ஸ்மால் சேனலு, நம்ம தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஆக்டிவா பேசணும். அப்பதான் நம்மளுக்கு கீழே வளர்ந்துட்டு வர ஸ்மால் சேனல்லாம் வந்து இவங்க இவ்வளோ ஆக்டிவா இருக்காங்களே, நம்மளும் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு தோணும் இல்லையா. ஸோ அதனால நம்ம தான் இதை பத்தி பேசணும். அதனால இந்த வீடியோ, இப்போ இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்மால் சேனலு, நம்ம குட்டி சேனலு, நம்ம வந்து இப்போதான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நம்ம வியூஸ் போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபரே வர மாட்டேங்குது அப்படின்னு கவலையே படக்கூடாதுங்க. நம்ம வந்து பெரிய சேனல் அப்படின்றத நம்ம நம்பணும். ஏன்னா பெரிய சேனலா இருக்கட்டும், சின்ன சேனலா இருக்கட்டும், குட்டி சேனல், வளராத சேனல், சப்ஸ்கிரைபரே இல்லாத சேனலா கூட இருக்கட்டுமே, நம்மளோட வீடியோஸோட தரம் எப்படி இருக்கு, நம்ம எப்படி வீடியோ கொடுக்குறோம், எந்த மாதிரி விஷயங்களை சொல்றோம், இன்னொன்று வந்து பேஷன், இது வந்து நம்மளோட பேஷனா இருக்கணுமே தவிர இது வந்து இது ஒரு ஒர்க்கு, ஏதோ கடமைக்கு செய்யறமே அப்படிலாம் இருக்கக்கூடாது. இது ஒரு பேஷனா இருக்கணும். அப்ப மட்டும்தான் நம்மளால ரொம்ப சக்சஸா விரும்பி இதுல இன்ட்ரெஸ்டோட செய்ய முடியும். இதுல வந்து என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணி நான் இன்னும் இப்படி இருக்கேன், இப்ப நான் என்னென்னலாம் கத்துக்கிட்டேன் அப்படின்றதையும் சொல்ல போறேன். என்னென்னலாம் பூஸ்ட் அப் பண்ணும்போது நம்மளோட சேனல் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி நான் என் சேனல் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிறத இப்போ ஒரு 2 இயர்ஸா பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு என்னென்னலாம் பண்ணேன் அதுதான் சொல்ல போறேன். சரியா? இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்றோம் அது பார்க்கலாம். இது எல்லாமே என்னோட சேனல் மூலியமா நான் கத்துக்கிட்டு அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது என்னோட வேலை இல்லை. நான் வந்து எப்பெல்லாம் ஹாப்பியா இது நம்ம பண்ணிட்டோம்ல அப்படின்னு நினைக்கிறோனோ அப்ப அந்த வீடியோவை உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சேனல் வந்து குட்டி சேனலா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னா, ஸ்டார்ட் பண்ணும் போதே என்ன தெரியுமா பண்ணுவாங்க, பெரிய தப்பு. வாரத்துல ஒரு 3 வீடியோ மொத்தமா போட்டிருப்பாங்க. 3 வீடியோவுமே ஃபிளாப் ஆயிருக்கும், ஒண்ணுமே போயிருக்காது, சப்ஸ்கிரைபரும் பெருசா ஏறி இருக்காது. உடனே அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கெல்லாம் இதெல்லாம் சரி வராதுப்பா. அதெல்லாம் நேத்து ஒருத்தவங்க போட்டாங்க, அவ்வளவுதான், ஒரே ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டாங்க, மில்லியன் கணக்குல போயிடுச்சு. அவங்களுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் தெரியுமா? நானும் சூப்பரா தரமா நல்ல ஒர்த்தான ஒரு வீடியோ தான் எடுத்து போட்டேன். 3-4 வீடியோ போட்டுட்டேன், வாரம் 3 வீடியோ அந்த மாதிரிலாம் போட்டுட்டேன். ஒண்ணுமே வேலைக்கு ஆகலை அப்படி சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுதான் நம்ம பண்ணக்கூடிய பெரிய தப்பு. ஒரு விஷயம் நம்மளுக்கு நம்மளோட பேஷன் வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிடிக்குது, நம்ம ரொம்ப ஆர்வமா அதை பத்தி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்மளுக்கு என்ன அப்படின்னா, அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுல நம்ம ஓரளவுக்குனாலும் சக்சஸ் பண்ணணுன்ற ஆசை வரும்ல. ஸோ அப்ப அதை பத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீடியோ நம்ம போடுறோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். வாரத்துக்கு ஒரு 3 வீடியோனாலும் நம்ம கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு, ஒரு கண்டென்ட் சூஸ் பண்றோம் அப்படின்னா ஏதோ ஒண்ணு போடுவோம், என்ன தோணுதோ போடுவோம். அந்த மாதிரி இல்லாம ஒரு மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும், நம்மளோட சேனலை ரிப்பீட்டா வந்து திரும்ப பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு விஷயத்த, ஒரு விளாகா இருக்கலாம், ஒரு டிப்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு குக்கிங்கா இருக்கலாம், இல்ல நம்ம கடந்து வர பாதைகள், தினம் தினம் நம்ம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட விஷயங்கள், அந்த மாதிரி இந்த மாதிரி சூஸ் பண்ணி ஒரே பாதையில போகும்போது மக்களோட அது கண்டிப்பா கனெக்ட் ஆகும். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா அது பூஸ்டப் ஆகிறதுக்கு ரொம்ப வழிவகுக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். வாரம் 3 வீடியோனா கண்டிப்பா போடுற மாதிரி பார்த்துக்கணும். அந்த போடுற 3 வீடியோவுமே ஒன்னோட ஒன்று தொடர்பு இருக்க மாதிரியே இருக்கணும்.
ஒரு நாள் ஒரு வீடியோ போட்டு ஏதோ ஒன்று எடுத்தோமா, ஏதோ ஒரு வீடியோ போடணுமா அப்படின்னு இருந்தால் அது வந்து ஒரு நாள் போகலாம், ஒரு நாள் போகாமல் இருக்கலாம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காது. ஸோ கன்சிடென்சியாக ஒரே கண்டென்ட்டாக நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். நம்மளுக்கு எது ஈஸியாக இருக்கும், எது நம்மளால் பண்ண முடியுமோ தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த மாதிரி வீடியோஸை அப்லோட் பண்ண பழகிக்கணும். இதுதான் மெயின் மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறது. இன்னொன்று சிடிஆர் அப்படின்னு ஒன்று இருக்குது. சிடிஆர் அப்படின்னா சி அப்படின்னா கிளிக்கு, டீனா டம்னைலு, ஆர்னா ரீச். புதுசாக சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நம்மளாம் இப்போ தானே கற்றுக்குறோம். என்னன்னா நம்ம என்னதான் வீடியோ சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள வீடியோ பார்க்கறதுக்கு அப்படி இருக்கு, நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க, நல்ல தகவலை நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கீங்க, மக்களுக்கு இதை தெரியப்படுத்தணும்னு ஆசையாக சூப்பராக பேசி வீடியோ போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ண வச்சா தானே அவங்கள நம்ம வந்து வீடியோ பார்ப்பாங்க. நம்ம வீடியோ அப்புறம் பிடிக்கும், அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. கிளிக் பண்ணவே நம்ம வைக்கலன்னா எப்படி நம்ம வீடியோ பார்ப்பாங்க? ஸோ கிளிக் பண்ண வைக்க என்ன பண்ணணும்? டம்னைல் அப்படியே பார்க்கும்போது இதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளிக் பண்ற அளவுக்கு டம்னைல் இருக்கணும்ல. ஸோ சி பிளஸ் டி ஈக்குவல் டு ரீச். இந்த ரெண்டுமே நம்ம பண்ண வச்சிட்டோம்னா கண்டிப்பா நம்மளோட வீடியோ ரீச் ஆகும், கண்டிப்பா ரீச் ஆகும். ஸோ கிளிக் பண்ண வைங்க, நம்மளோட வீடியோவை கிளிக் பண்ண வைங்க, அதுக்கு டம்னைல சூப்பரா ரெடி பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டம்ப்நெயில் மட்டும் போதுமா? கிடையாது. இப்போ நம்ம கண்டென்ட்டாக ஒரு நல்ல விஷயங்களை தெரியப்படுத்துகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக பேசலாம், இல்லை ஒரு குக்கிங் ரிலேட்டடாக போடலாம், இல்லை ஒரு விளாகராக இருக்கலாம், உங்களை பற்றின விஷயங்களை தெரியப்படுத்தலாம். ஸோ இதை வந்து சர்ச் பண்ணுவாங்கல்ல மக்கள். சர்ச் பண்ணும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதில் போய் நிற்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டம்ப்நெயிலுக்கு கீழே நம்ம எழுதக்கூடிய ஹெட்டிங்காக இருக்கட்டும், நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம எழுதணுங்க, நம்ம என்ன பண்ணுறோம், இதில் என்ன சொல்லியிருக்கோம், நான் இந்த விளாக்ல என்ன சொல்லியிருக்கேன், என்ன சொல்ல வரேன், என்ன இப்போ ஒரு குக்கிங் பண்ணுறோன்னா கூட இந்த மாதிரி இந்த விஷயத்த சமைச்சிருக்கேன், இது நல்லா வந்துச்சு, இதை என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன் அதையும் இதில் கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் எழுதணும். கூடவே டேக்ல போயிட்டு கீவேர்ட்ஸ் நம்ம வந்து டேக் பண்ணணும். கீவேர்ட்ஸ் வந்து இப்போ ஒரு குக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்ன ஒரு சமையல் பண்ணுறீங்கன்னா என்னென்னலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறீங்க, அது என்ன சமையல், மக்கள் அதை எப்படி சர்ச் பண்ணுவாங்க. இப்போ ஒரு காரக்குழம்புன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஹவு டு மேக் காரக்குழம்புன்னு சர்ச் பண்ணுவாங்க, காரக்குழம்பு வைப்பது எப்படின்னு சர்ச் பண்ணுவாங்க, காரக்குழம்பு ரெசிபீஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுவாங்க, குழம்பு ரெசிபீஸ் அப்படின்னு நம்ம கூட ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா போய் சர்ச் பண்ணுவோம்ல, எந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணுவோம் அதை வந்து நம்ம வந்து கீவேர்ட்ஸாக வைக்கிறோம். ஸோ இது எல்லாம் பண்ணும்போது தான் ஃபஸ்ட்டு வந்து டம்ப்நெயில் கிளிக் பண்ண வைக்கணும். டம்ப்நெயில் வந்து மெயின். பார்த்த உடனே இதில் ஏதோ விஷயம் இருக்குன்னு கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹெட்டிங் வந்து சூப்பராக ஹெட்டிங்கை படிக்கும் போதே உள்ளே போகிற மாதிரி நம்ம வைக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து எழுதணும். நம்ம என்ன இப்போ எல்லாருக்கும் எல்லா லாங்குவேஜும் தெரியாது. ஸோ இங்கிலீஷ்லையும் எழுதலாம், இல்லை நம்ம தமிழில் கூட எழுதலாம். நம்ம இப்போ இங்கிலீஷில் எழுதுறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு தமிழ் புரியாதவங்க நிறைய பேர் வந்து அதில் படிச்சும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ நம்ம இங்கிலீஷ்லலாம் எனக்கு எழுத தெரியாதுன்ற பட்சத்தில் தமிழ்லையும் எழுதி வைக்கலாம். ஸோ அதில் நம்ம ஷார்ட்டாக காமிச்சிட்டோம் அப்படின்னா கூட இதில் வந்து டீட்டெயில்ஸாக படித்து தெரிஞ்சுக்குவாங்க. இவங்க சேனலுக்கு போனால் டீட்டெயில்ஸாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியும், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கூட தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க. கீவேர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி மக்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட வீடியோஸ் அதில் ஃபஸ்ட்டு போய் நிற்கிறதுக்கு கீவேர்ட்ஸ் கண்டிப்பாக அடிக்கணும். இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணாமல் கரெக்டாக நம்ம பண்ணோம்னா நம்மளோட சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக பூஸ்ட் ஆகும். இன்னைக்கு வந்து ஒரு 11 o'clock ஒரு வீடியோ போட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் வந்துட்டு நீங்கள் வேலைக்கிழமை போடுறீங்க அப்படின் போது டைம் ஆயிடுச்சு, 12 மணிக்கு போட்டேன், 1 மணிக்கு போட்டேன், மாற்றி போட்டேன், பரவாயில்ல, அது மாதிரி போடும்போது திருப்பி சண்டே வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு, இந்த டைம்லேயே போட்டேன் அப்படின்னும் போதும் நம்மளோட வீடியோஸ் வந்து அந்த அளவுக்கு போகாது. ஏன்னா நம்ம வந்து டைமிங்கும் கரெக்டாக ஒரே மாதிரி கொடுக்கணும். யூடியூப்பில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, நம்ம வந்து ஒரு வீடியோவை வந்து கரெக்டாக ஒரே டைமில் கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை வந்து பூஸ்டப் பண்ணலாம். நிறைய பேர் பண்ணுறது, அதாவது எப்படி சொல்கிறதுனா, அவங்களாம் எப்படி வேணால் போடுறாங்களே, சில பேர் போடுறாங்க, எப்போ வேணால் போடுறாங்க வீடியோ, எந்த டைம் வேணால் போடுறாங்க, நினைக்கிறப்பெல்லாம் போடுறாங்க. நீங்கள் பாருங்களேன், அவங்க வந்து போகும், ஒரு அளவு தான் போகும், அதோட ஸ்டாப் ஆகிடும். 2K போகும், 3K போகும், அதோட ஸ்டாப் ஆகிடும், அதுக்கு மேலெல்லாம் போகாது. தொடர்ந்து போடுறாங்க, போகுதுன்னு நம்ம நினைப்போம், ஆனால் அதுக்கு மேலே ரீச் ஆகாது. சர்ச் பண்ணி அவங்கள எடுக்க முடியாது, சர்ச் பண்ணி யாரும் பார்க்க முடியாது. அவங்களது அந்த டைமுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா அவங்க மட்டும்தான் அதை பார்ப்பாங்களே தவிர்த்து அதை வந்து வேற யாரும் பார்க்க மாட்டாங்க.
அது மட்டும்தான் அது மைனஸ். நம்ம நினச்சிக்குவோம் அவங்களுக்கு 2K போகுது 3K போகுது, நம்மளுக்கு ஒன்றுமே போகலன்னு நினைப்போம். ஆனால் நம்ம போக வைக்கிறதோட நம்மளோட சக்ஸஸ் என்னன்னா, எப்போ எடுத்து சர்ச் பண்ணாலும் நம்ம வீடியோ போய் நிற்கணும். ஸோ அதுக்கு நம்ம இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். சரியா? ஏதோ ஒன்று எடுத்தோமா போட்டோமா அப்படி இருக்கக்கூடாது. சும்மா ஜஸ்ட் ஏதோ ஒன்று போடுறவங்களதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க 2K 3K 10K போயிட்டு இருக்கோம், அதோட ஸ்டாப் ஆகிடும், அது போகாது. சரியா? ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் வந்து நான் வந்து பெரிய யூடியூபர்லாம் கிடையாது. ரொம்ப பெரிய யூடியூபருக்கு என்ன, அவங்களாம் நல்லா வளர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வளர்ந்துருப்பாங்க. எடுத்த உடனே டாப் கீர் போட்டு மேலே போயிருக்க மாட்டாங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்த்துட்டு தான் பெரிய யூடியூபராக வளர்ந்துருப்பாங்க. நான் எப்படி வேணா இருந்து நான் யூடியூபர் ஆகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்படி நினைக்கிறவங்க டக்குன்னு வளர்ந்துருப்பாங்க. ஆனால் இப்படி தான் நான் வந்து ஒரு நல்ல யூடியூபராக, இது எனக்கு ஒரு பேஷன், என்னோட பேஷன், நான் இப்படி தான் வளருவேன் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக இதெல்லாம் நம்ம பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் வளர முடியும். ஸோ அதனால டெய்லி வீடியோஸ் போடுங்க. கன்சிடென்சி ரொம்ப முக்கியம். தொடர்ந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கான கீவேர்ட்ஸை கொடுங்க, அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் எழுதுங்க, அதுக்கான ஹெட்டிங் முக்கியம். மெயினாக வந்துட்டு கிளிக் பண்ண வைக்கணும். அதுதான் மெயின். நம்மளோட வீடியோஸை கிளிக் பண்ண வைங்க. நான் இதை தான் வந்துட்டு ரொம்ப நாளாக இதெல்லாம் தெரியாமல் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஓகே, ஓரளவுக்கு பூஸ்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு தான் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வேணும்னா கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.